தர்ஷிகா டைம் ஃபஸ்ட் 2 வீக்ஸ் ஓகே. பட் இந்த லாஸ்ட் ஒரு 7 வீக்ஸ் 8 வீக்கா 7th வீக் அப்புறம் அவங்க ரொம்ப டல்லு. சத்யா சத்யா எதுக்கு இருக்காருன்னே தெரில. பிக் பாஸை பொறுத்தவரை சத்யா அவ்வளோவா எதுவும் பண்ண மாதிரி தெரில. போகலாங்களா ப்ரோ? பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. எப்படி போயிட்டுருக்கு இந்த பிக் பாஸ்? பரவாயில்ல, போன சீசனுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம போகுது. ஓகே, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? சௌந்தர்யா. என்ன ரீசன்? சௌந்தர்யா எல்லாம் நல்லா டீல் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் 2 வீக் ஓரளவு இந்த கோவா கேங் கூட சேர்ந்து மற்றபடி ஓகே. சௌந்தர்யா பிடிக்கும் வந்ததுலேருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போ பிடிச்சிச்சுன்னா எல்லோரும் டாமினேட் ஒரு ஆள் மேலே இருக்கும் போதுல அவங்க பிடிக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து அவங்க வைப்லேயே போனதுனால இப்போ அவங்க ரொம்ப பிடிக்கும். விஜய் கூட சௌந்தர்யா இப்போ கலாய்ப்பார், டீஸ் பண்ணுவார். அது ஓகே. அந்த லாஸ்ட் 2 வீக்கு தான். மற்றபடி ஓகே. மற்றபடி சௌந்தர்யா தான். மற்றபடி சௌந்தர்யா தவிர்த்து வேறு யார் நல்லா விளையாடுறாங்க? சௌந்தர்யாவை தவிர்த்து இப்போதைக்கு நல்லா விளையாடுறதுன்னு பார்த்தோன்னா முத்துக்குமாரன் ஓகே. அப்புறம் பற்றி நான் நினைக்கிறேன் முத்துக்குமாரன் பேசுகிறாரு. ஆனால் பேசுகிறது எல்லாமே நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது பேசுகிறாரு. அது ஓகே. மற்றபடி அவர் எல்லாமே நான் சொல்கிற ரூல் எனக்கு தான், நான் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போடுறாரு. அது ஓகே. அந்த ரூல் அவரே சம்டைம்ஸ் மீறாரு. அது கண்டிப்பாக அவர் மீறுறது தான் அவர் நேச்சுரல் அதுதான். அது முன்னாடி அவர் நேச்சுரலாக இருக்கார். பட் இருந்தாலும் மற்றவங்கள ரொம்ப ப்ரோவோக் பண்ணி அவங்க மஞ்சூரி ஆக்சுவலாக இன்னும் 2 பேர் சேர்ந்து அதை டிவைட் பண்ணுறதுக்கு அருண் வந்தார். ஆனால் அருண் தான் டேமேஜ் ஆகிறாரு தவிர இவரை உடைக்க முடியல. அந்த ப்ரோவோக் வேர்ட் பற்றி அருண் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அவர் பற்றி நான் நினைக்கிறேன் அவர் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆக்சுவலாக முத்துக்குமாருக்கு ஆப்போசிட்டாக நானும் பிரபலாவுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாரு. பட் அவர்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சவரை. இந்த பக்கம் இருக்காங்களா ப்ரோ? ஜாக்குலின்னா நான் ஒரு கணக்காகவே எடுக்கல. வந்த புதுசில் எனக்கு போன சீசன் மைனா மாதிரி தான் கிட்டத்தட்ட. மைனா இந்த ரீசனில் இருந்தாலும் அதே ரீசன் தான். மைனா இருந்த அவங்க ரீசனில் தான் எதிர்ப்பு வந்திருக்க அவங்களும் அதே ஜாக்குலின் அதே கான்செப்ட் தான். வந்தோன்னே இரிட்டேட்டிங். பட் பரவாயில்ல, போக கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போதைக்கு ஓகே பெட்டராக கொஞ்சம் விளையாடுதாங்க. தீபக் செம. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நல்லா விளாண்டுட்டு வரதான் நான் தீபக்கை சொல்லுவேன். செம பிளேயராக விளாடுதாரு. எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக விளாடுதாரு, தனியாக விளாடுது. தனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நிலையாக நிற்காரு. இந்த வீக் இந்த திருப்பு எனக்கு கண்டிப்பாக ரொம்ப இரிட்டேட் ஆகுது. தர்ஷிகா எவிட் ஆகணும். தர்ஷிகா தான் எவிட் ஆகணும். வேறு யாரும் எவிட் ஆகணும். தர்ஷிகா மட்டும் தான் எவிட் ஆகணும். அது எனக்கு என்னன்னு தெரில. அவங்க பேசும்போது சாட்சனா, தர்ஷிகா, ஆனந்தி இந்த 3 வந்ததுலேருந்து ரொம்ப நாமினேட். அவங்க வந்ததுலேருந்து தர்ஷிகா ரொம்ப இது. தர்ஷிகா என்ன ரீசன் ப்ரோ? நல்லா விளையாடுறவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க கேப்டன் ஆனாங்க. ஃபஸ்ட் 2 வீக்ஸ் ஓகே. பட் இந்த லாஸ்ட் ஒரு 7 வீக்ஸ் 8 வீக்கா 7th வீக் அப்புறம் அவங்க ரொம்ப டல்லு. விஷால் கூடயே மற்றபடி எதுலேயுமே ஷேராமல் தனியாக தான் இருக்காங்க தவிர மற்றபடி எதுவுமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. தர்ஷிகா சாமி ரஞ்சித் என்ன பண்ணுறாரு? அவரை என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு உள்ள இருக்காரு ஜி. ஏன்னா அவர் பண்ணாத படம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. 90s கிட்ஸில் இருக்கும் போதுல அவ்வளோ படம் நாடகம் அது இதுன்னு பண்ண போதுல அவருக்கு எப்படியும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ்னால இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் தெரியும்னால கண்டிப்பாக இருப்பார். பட் எனக்கு தெரிஞ்சு சாமி இந்த ஒரு வார்த்தை சொல்கிறது தான் அவர் இருக்கார். பிக் பாஸ்க்கே அவர் அது மட்டும் தான் இருக்கார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சத்யா எதுக்கு இருக்காருன்னே தெரில. பிக் பாஸை பொறுத்தவரை சத்யா அவ்வளோவா எதுவும் பண்ண மாதிரி தெரில. சத்யா, ராணவ், பவித்ரா இப்போ ஓகே. லாஸ்ட் 2 வீக்ஸ் ஓகே, பெட்ரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பவித்ரா பொறுத்தவரை லாஸ்ட் வீக்லாம் நல்லா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முந்தின வீக்லாம் அவ்வளோவா தெளிப்படல. ஆனால் இப்போ ஓரளவு வெளிச்சு வராங்க. சத்யா அதுதான். ரஞ்சித் சார் வேஸ்ட்டு. ரயான் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. இது வேறு கேங் ஆஃப் கோவா. ஜெஃப்ரி பரவாயில்ல. எதுக்கு ஜெஃப்ரி எப்படி ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காரு அவர் கொடுத்தது எனக்கு கண்டிப்பாக அதை என்ன ரீசனில் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதை என்ன ரீசனில் கொடுத்துருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்துருக்க வேண்டாம். அதுக்குள்ள யாரும் கொடுத்துருக்கலாம். அந்த கேங்கிலே இருக்கிறதுலே நல்லா விளாண்டதுன்னா மஞ்சூரிக்கு கொடுத்துருக்கலாம்.
ஆனால் மஞ்சுரிக்கு அவங்க ரீசன் கொடுக்காத ஒரே ரீசன் 3 வாரம் தொடர்ந்து அவங்க பாஸ் கொடுத்து வெளியே வர்றதுனால கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மஞ்சுரி நல்லா விளாண்டா அவளுக்காண்டி கொடுத்துருக்கலாம் எனக்கு. தேங்க்யூ. ஓகே.